ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ், சுந்தர் சி சார், சந்தானம் சார் எல்லாத்தையும் சேர்த்து பேய்னா காமெடிடா, அவங்கள வச்சு நாங்கள் பயமுறுத்த போகிறதில்ல, பேயை தான் நாங்கள் ஓட்ட போகிறோம்னு சொல்லிட்டு ஓட்டி 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 என்னமோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக ஓட்டி நம்மளுக்கு பேய் படம்னாவே சரி, காஞ்சூரிங் 2 வந்தாலும் சரி, காஞ்சூரிங் 10 வந்தாலும் சரி பயமே வராது. It was a very good film. Family வந்து பார்க்கலாம். Second half was better than first. Second half நல்லா இருந்துச்சு. First half okay. சந்தானமோட கெட்டப்னு பார்க்கும்போது இந்த காலத்துல they are wearing baggy அந்த மாதிரி இருக்கு. ஒரு இப்போ இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக் கொடுத்திருக்காரு. Yeah, that was a very good thing. So yeah, sure, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். படத்துல என்ன சொல்ல வராங்க, என்னதான் படம் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓடதான் போகுது. few peoples will like it. so நீங்க ட்ரோல் பண்றதா இருந்தாலும் பண்ணலனாலும் ஓடுற படம் ஓடும். so அது மாறாதுல. few members will like, few members will not. மியூசிக் அவ்வளவா இல்லங்க, பழைய சாங்ஸ் தான் போட்டிருந்தாங்க. காமெடி வாஸ் வெரி குட், என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே அவர் வருவாரு, அவரோட பாட்டு தான் சூப்பரா இருக்கும். சந்தானம் விட he played a very good part. so yeah, ட்ரைலர்ல வந்து காமிச்சிருந்தாங்க, ட்ரைலர்ல வந்து நிறைய சீன் காமிச்சாங்க. அது ஃபுல்லாவே படத்துல வருதா இல்ல வந்து அது பாதி எல்லாம் வருது? யா எல்லாமே வருது. சாந்தி எந்த அளவுக்கு வைப் பண்ணாங்க தியேட்டர்ல? வீடியோ சாங் வந்துச்சு ட்ரைலர்ல, அது தியேட்டர் எந்த அளவுக்கு வைப் பண்ணாங்க? ஆக்சுவலி யாருமே வைப் பண்ணல எனக்கு, அதான் நான் மட்டும் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. லைக் எல்லாம் ஃபேமிலியா வந்ததுனால ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலியா இருந்தாலும் என்ஜாய் பண்ற ஃபேமிலியா வாங்க, 2K ஃபேமிலியா வாங்க, நல்லா இருக்கும். 10க்கு 8.5. ஆனா அந்த எலி காமெடி எப்படி இருக்கு? எலி அதுதான் நல்லா இருந்துச்சு. பாவம் அவரு. ஃபேமிலியோட வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்தை தியேட்டருக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்கு. எனக்கு தெரியல, 2.5 மணி நேரம் படம். எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. வெளியே வந்துட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு சுமாரா இருக்கு அப்படின்னா எனக்கு புரியல. வெளில வந்த உடனே அந்த இதை மாறிடுறாங்க, அந்த கங்கா சந்திரமுகி மாதிரி. படம் உண்மையா நல்லா இருந்தது. நான் எல்லா படமும் பார்த்துருவேன், சந்தானத்தை சக்கப்போடு போடு ராஜா, இனிமே இப்படிதான் எல்லா படமும் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 படம் மட்டும் தான் இந்த அளவுக்கு சிரிச்சாங்க ஒரு படத்துக்கு. இந்த படம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டே இருந்தாங்க. மொட்டை ராஜேந்திரன் அவர் ஒரு மனுஷனே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிழல்கள் ரவி சார், படத்தில் வர காஸ்டிங்ஸ் எல்லாருமே வந்து சிரிக்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. டிஃப்ரெண்டான கான்செப்ட், டீம் எஃபர்ட் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட நல்லா வந்து பார்ப்பாங்க. வீக்கெண்ட் நல்லா சம்மர் என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்து. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். காமெடி படத்துல நிறைய காமெடி வந்து லேக் ஆகும்பாங்க, ஏன்னா ஃபுல் டைம் வந்து யாரையும் சிரிக்க வைக்க முடியாது. உங்களுக்கு இங்கே லேக் ஃபீல் ஆகுது? இல்ல, இது என்னன்னா சந்தானம் சார் படத்துல இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து கொஞ்சம் காமெடி வந்து சீரியஸ்னஸ் கம்மியா இருக்கும், காமெடி நிறைய இருக்கும். இந்த படத்துல சீரியஸ்னஸ் அதிகமா இருக்கு, காமெடியும் அதே அளவுக்கு இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா வந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிவிஎம் சார் வந்து அவர் பார்த்தோம்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே காஸ்டிங்ஸ் படத்துல வெயிட்டு சூப்பரா எடுத்துருக்காங்க. ஒரு 3 சாப்டர் வரும். ஹைலாண்ட்ல ஒன்று நடக்கும், க்ரூஸ்ல ஒன்று நடக்கும், அப்புறம் வந்து இந்த ஃபேக்டரியில ஒன்று. 3மே சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். டிடி இது தில்லுகுத்துட்டுலேருந்து இதில் வந்து நான் ஃபேன் ப்ரோ, அதனால ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவுமே வந்துடுவேன். இது வந்து நான் எப்பவுமே விழுப்புரத்தில் பார்க்குறேன், இங்கே வந்ததால இங்கே சென்னையில் வந்து இங்கே பார்க்குறேன். காமெடியில் ஒர்க் அவுட் ஆனிச்சா நிறைய இடத்துல? எல்லா காமெடி, அதாவது டிடியிலேருந்து பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அந்த செட்டப் காமெடி தான். இதுவும் அதே செட்டப் காமெடி தான். ஆனால் ஒரு மூவியை எப்படி எடுக்கணுமோ அது மூவி உள்ள எடுத்திருக்காங்க, அதாங்க புது ஹைலைட்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் சொல்லணும்னா உங்களுக்கு சேஃப்டி முக்கியம். இப்போ சொல்ல போனா அதை பார்த்தா உங்களுக்கு சேஃப்டி இருக்குமான்னு தெரியலையே, அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. படத்துல மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு, ஓகேவா இருந்தது? கேட்ட அளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா சின்ன சாங் வரல, கானா சாங்லாம் பாடினாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வரவே இல்லை. சாங்கே மொத்தமா இல்லை. மிச்சபடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த ரீமேக் சாங்கு, இந்த மிக்சட் சாங் தான் போட்டு சூப்பரா இருந்துச்சு. சந்தானம் தவிர மொட்டை ராஜேந்திரன், இவங்க 2 பேர் தான் ப்ரோ ஹைலைட். இவங்க 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கேன், இப்ப நீங்க ரிவ்யூ எடுக்கலாம் நான் பேச முடியாதுல்ல, அதே மாதிரி அவங்க 2 பேர்லாம் படமே பார்க்க முடியாது ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஓரளவு நல்ல படம், ஓரளவு நல்ல படம், சூப்பரான படம் ப்ரோ. இந்த சம்மருக்கு செம்மையா பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. சார் கெட்டப் வந்து மத்த படத்துல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருந்துச்சு. அந்த கெட்டப் ஆமா, அது அவர் பார்க்க அந்த அசல் கோளாறு மாதிரி இருக்காரு படத்துல, நல்லா இருக்கு. இந்த லுக், அந்த ப்ரோ ஒரு மாதிரி வந்து அவர் பேசுறது எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன இந்த நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. செல்வராகவன் சாரும் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு.
இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ப்ளூ சட்டை அவரை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் படம் ஓவராலாக சூப்பராக இருக்கும், ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் படத்தை. டிடில வந்து நிறைய பார்ட் வந்துருச்சு, இதுதான் எனக்கு தெரிஞ்ச 4th பார்ட்னு நினைக்கிறேன். 4th பார்ட். இப்போ இத்தனை இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அதாவது ஒன்று வந்து அது வேற, எல்லாமே ஒரு மாதிரி, அதான் சேம் கான்செப்ட் தான். அந்த ரூமு ஒளியறது இதே தான் சேம் கான்செப்ட். ஒரு படமும் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த படம்னா அது எல்லாத்த விட கொஞ்சம் நல்ல பட்ஜெட் செலவு பண்ணி ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக லொக்கேஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக. யாஷிகா ஆனந்த் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். என்னடா இது ஓப்பனிங்கில் பார்க்கும்போது யாஷிகா ஆனந்த் இது யாஷிகா ஆனந்த் தானான்ற அளவுக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த ஜீன்ஸ் படம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வைஷ்ணவின்னு ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வந்து அப்படியே வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது யாஷிகா ஆனந்த் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வருவாங்க. படம் அதான் எனக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சீரியஸ்னஸ் அதிகமாக இருக்கும். சில இடத்துலலாம் அப்படியே சீரியஸாக போய் கொள்வது அதெல்லாம் நம்மளுக்கே ஒரு சீட்டேஜ் மாதிரி இருக்கும். ஒரு ஜானரு. டிடி 1 வேறு மாதிரி, 2 வந்து ஒன்று எல்லாம் சேம் கான்செப்ட் தான். இது வந்து வேற ஒரு ஃபீல், சீரியஸ்னஸ் நிறைய இருக்கும் படத்தில், நல்லா இருக்கு. இது ஓரளவு ஒர்த் வாட்சா இருக்குமா? அந்த 3 பார்ட்டை விட இந்த பார்ட்டில் நிறைய சிரிக்கிறது இருக்கு. நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம், ஆடியன்ஸாக வந்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருக்கலாம் 2.5 மணி நேரம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு, ஒர்த்து படம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. சந்தானம் அண்ணன் படம் ஃபுல்லாக படத்தில் சிரிச்சே தான் இருக்க முடியும், எதுவும் சிரிக்காமலாம் கேப் அந்த இதுவே இல்லை. முட்டரஞ்சன் தான் வேற மாதிரி, அவரும் நல்லா சூப்பராக பண்ணிருந்தாரு. எல்லாம் நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. படத்துல சந்தானத்தை தவிர்த்து யாரோட காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆனிச்சு உங்களுக்கு? இந்த மொட்டராஜன், அப்புறமேட்டுக்கு இந்த குள்ளமார் போற டான்ஸர் அவரு நல்லா இருந்தது. எல்லாமே வேற மாதிரி தான் நல்லா இருந்தது. டிடின்னு நிறைய படம் வந்திருக்கு, இப்போ அவரே நிறைய காமெடிஸ்லாம் நிறைய இது பண்ணிருக்கு. இந்த மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் ஃபுல்லா அந்த பேயை வச்சு எடுத்துருக்காங்க, நல்லா பேய் கூடலாம் அந்த காமெடிஸ் நல்லா இருக்கு, சூப்பரா. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுண்ணா. பேய்க்கான மியூசிக் அங்கே இடையிலலாம் அந்த பேய் வர்றதப்பெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு காமெடி படத்துல எல்லா காமெடியும் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் லேக் எல்லாம் படம் போனுச்சா இல்லை எங்கேயா லேகா தோணுச்சு? இல்லைண்ணா, எதுவும் அதெல்லாம் இல்லை. ஃபுல்லாமே படம் ஃபுல்லாமே காமெடியாக தானே, சிரிப்பாக தானே இருந்தது. எதுவும் அந்த போரால எதுவுமே போகலண்ணா, நல்லா இருந்ததுண்ணா. நான் வந்து படத்தில் ஆஃபில் தான் வந்தேன், அதுவே ஃபுல்லாக நல்லா இருந்தது. எனக்கு முழுசாக கூட பார்க்கல, நான் பாதியில் தான் வந்தேன். நல்லா இருக்கு, ஓரளவு ஒரு ஒர்க் ஆச்சு. இந்த தம்பருக்கு எல்லாருமே வந்து பார்க்கலாம். பார்க்கலண்ணா, எல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம், சின்ன பசங்க பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம டிடி ரிட்டர்ன்ஸோட தாக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது. அதை கூட நம்ம காலையில் எழுந்திரிச்சு படத்தை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே வந்தோம். ஸோ எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ், சுந்தர் சி சார், சந்தானம் சார் எல்லாத்தையும் சேர்த்து பேய்னா காமெடிடா, அவங்கள வச்சு நாங்கள் பயமுறுத்த போகிறதில்ல, பேயை தான் நாங்கள் ஓட்ட போகிறோம்னு சொல்லிட்டு ஓட்டி என்னமோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக ஓட்டி நம்மளுக்கு பேய் படம்னாவே சரி, காஞ்சூரிங் 2 வந்தாலும் சரி, காஞ்சூரிங் 10 வந்தாலும் சரி பயமே வராது. அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து மட்டமாக ஆக்கி விட்டானுங்க. பேயை கண்ட வீட்டில் வந்தால் கூட பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பொண்டாட்டியை பார்த்தா கூட பயம் வரலன்னு பாருங்களேன், அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ண வச்சுருக்காங்கன்னு பார்க்க போனோம்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சிருக்கு, நல்லாவே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் மொக்க படத்தை காசு வாங்கிக்கிட்டு சூப்பராக இருக்க படம் அப்படி இப்படி சொன்னால் கூட அது ஓடாததை தடுக்கவே முடியாது. அதே மாதிரி சூப்பர் படத்தை ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவனால் செருப்படுத்து அடிக்கணும், டேரக்டரை பிச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா கழுவி ஊற்றினாலும் அது ஓடுறதை தடுக்க முடியாது. இந்த ஒரு சின்ன கான்செப்டை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேணால் பண்ணலாம், ஒரு ரீல்ஸ் வேணால் பண்ணலாமே ஒழிய ஒரு படமாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்டே ஆகலை. ஒரு ரிவ்யூவர்ஸு நீ எத்தனை படத்தை கழுவி ஊற்றிருக்க, நீ வாடா உள்ளே வந்து உட்காந்து நம்ம பேசலான்டான்னு சொல்லிட்டு செல்வராமன் கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு ஒட்டவே இல்லை. அப்படி வந்து ஒரு ரிவ்யூவர்ஸை வச்சு படம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, ரிவ்யூவர்ஸ் எப்படி பண்ணுறானுங்க, அதனால் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறானுங்க, எதுக்கான ரிவ்யூ கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் ஒரு 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 டீமை வச்சு செஞ்சு அது மூலமா படம் பண்ணியிருந்தா கூட இது ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வச்சு படம் பண்ணுறேன்னு பண்ணி முக்க வேண்டாம்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சந்தானம் அப்படின்னு சொன்னாலே காமெடி ஒரு ஜேனர் ஒன்று கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அந்த ஒரு காமெடி மட்டும் மைனஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. மற்றபடி ஸ்டோரி ஓரியன்டாக படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த ரிவ்யூவர் அப்படின்னு சொன்னாலே இப்போல்லாம் ரோட்டில் போனாலே அடிக்க வர்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் வீட்டுக்குள்ளெல்லாம் பூட்டி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு டோட்டலாக அஃபெக்ட் பண்ண அந்த ஒரு டைலாக்காக இருக்கட்டும், அந்த கொண்டு வந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்டோரி செமையாக இருந்தது. காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ. ஏன் அப்படின்னா நம்ம ஹாரர்னாலே காமெடியை கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த காமெடி இல்லைன்னா ஹாரர் பார்க்க முடியல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா கிட்ஸ்லேருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். படம் பார்க்கலாம், ஒரு படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், ஜாலியாக போய் படம். எதை படம் போரில் இல்லை, காமெடியாக போயின்னு ஜாலியாக போய் படம் நல்லா அதிகமாக இருக்குது படம். படத்துல சந்தானம் சார் எப்படி நடிச்சிருந்தாரு? செம்ம நடி, டான்ஸ் ஃபைட்ல நல்லா பண்றாப்பால, சூப்பரா.
பார்க்கலாம். சந்தானம் இப்படி நச்சா போல தெரியாது, ஆனால் நல்லா வச்சுக்கிறா போல படம். பார்க்கலாம் படம் நல்லா. இதோட நிறைய பார்ட் வந்திருக்கு, இப்போ இது 4வது பார்ட். இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருக்கு, பிடிச்சிது. ஆனால் ரொம்ப பிடிச்சிது படம். அருமையாக படம், பார்க்கலாம். டைம் பாஸ் படம், போடலாம் போகுது படம். உட்காந்து சிரிச்சுன்னு இருக்கலாம் படம். அதுதான் அவங்க இவங்க எல்லாரும் மொட்டை ராஜேந்திரா செம்ம காமெடி, எல்லாமே காமெடியாக தான் போடு படம். ஜாலியாக போகுது படம். ஓவராலா கம்பேர் நல்லா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். ஜாலியாக வந்து செக்ஸ் கிக்ஸ் எது மாதிரி எல்லாம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி படம் அது. சரி. காமெடி படம் தான். குழந்தைங்களோட வந்திருக்கீங்க, எப்படி இப்போ காமெடி? அதான் குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரி தான் இதுக்கு நல்லா காமெடியாக இருக்கு. இந்த சந்தானம் சார் இதுக்குமே நிறைய டிடி லெவல் டிடி பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சந்தானம் சாருக்கு யார் காமெடி பிடிச்சிருந்தது? எல்லாம் காமெடியாக தான் இருக்காங்க எல்லாமே. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, கண்டிப்பா பார்க்கலாம். காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆனிச்சு. நிறைய காமெடி இருக்கு, பார்க்கலாம். சந்தானம் சாருக்கு யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அப்படியே நின்னுச்சு. சந்தானம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் மொட்டை ராஜேந்திரன். காமெடி அவங்க படத்துல பாட்டுல இருக்கு. பாட்டு எங்க கோவிந்தா பாட்டு தான் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் ஒரு மனசு கஷ்டம். ஓகே, எதனாலக்கா ஒன் டைம் வாட்ச் பண்ணி? ஏன்னா இதுக்கு முன்னாடி டிடில நிறைய வந்தது, இது 4th பாட்டு. ஸோ இது ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல்? அதுதான் சொன்னேனே, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம மேக்ஸிமம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று ஹாரர்னா அதில் காமெடி இருக்கணும், எக்ஸ்ட்ராவாக சுந்தர்சி கொண்டு வந்துட்ட ஒரு பேட்டர்னு அதை மாற்ற முடியல. ரெண்டாவது சந்தானம் அப்படின்னு சொன்னாலே அந்த கவுண்ட்ரு டைமிங்கில் கொடுக்குற கவுண்ட்ரு வந்து சந்தானம் சாருக்கான மிகப்பெரிய ஹைலைட்டு. இந்த ரெண்டுமே இந்த படத்தில் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவாக ட்ராவல் பண்ணுற மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஏன்னா படம் காமெடி படம், ஸோ அது நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிறது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் உங்களுக்கு ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு விறுவிறுப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் எனக்கு அந்த அளவுக்கு எங்கேயுமே காமெடி ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ் காமெடி மன்ன கவுண்டர் கண்ண சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ் சிறுசு முதல் பெருசு வரை அனைவரையும் நகைச்சுவையில் சிரிக்க வைக்கும் டிடி ரிட்டர்ன்ஸ். சந்தானம் அண்ணனை பார்த்தா ஆகுதுங்க ஹாப்பி, குறையுதுங்க பிபி, காமெடியின் ஸ்டாரு பண்ண மாட்டார் போரு, அண்ணன் பண்ண மாட்டார் போரு. டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குன்னா, சந்தான அண்ணனோட ஒரு பெரிய பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லை. ஒரு ரிவ்யூவர் கேரக்டர்னு சொன்னாங்க. அது வந்து என்ன பண்ணியிருக்கலான்னா, ஒரு 10 படத்தை ரிவ்யூ பண்ணி அதனால பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது ஸ்ட்ரைட்டாக எடுத்தவொடனே ஒரு பேய் படம் மாதிரி ட்ரை பண்ணிட்டாங்க. அதனால் இது பெருசாக சந்தான அண்ணனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு கதையாக பார்க்கும் போதுமே உள்ள பெருசாக நிறைய விஷயம் இருந்த மாதிரி தெரியல. காமெடியுமே நிறைய சீன்ஸில் வந்து ஒரு பாதி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பாதி காமெடி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இது வந்து சந்தான அண்ணனுக்கு வந்து பயங்கர பெஸ்ட்டாக அமையல, ஒரு ஆவரேஜ் தான் சொல்லலாம். கோவிந்தா பாட்டை தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி கோவிந்தா மாதிரியே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான். அவர் வந்து காமெடி சூப்பர் ஸ்டார் சொல்லுவோம், பட் ஆனால் இந்த படம் அவருக்கு பெருசாக கை கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகலை. இன்னும் கொஞ்சம் காமெடி கதை ரிவ்யூவர் கேரக்டர்ன்றது வந்து ஒரு நிறைய படத்தை ரிவ்யூ பண்ணி பிரச்சனை வர மாதிரிலாம் சீன்ஸ் இருந்திருக்கலாம். அதனால் ஒரு நார்மல் படமாக எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேய் படமாக ட்ரை பண்ணது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பயப்படுற மாதிரியுமே இல்லை எந்த சீனுமே. அது மாதிரி 2 பாட்டு இருந்துச்சு. கோவிந்தா பாட்டு தான் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் 2 பாட்டுமே வரல, உள்ள பாட்டே வரல படத்தில் ஃபுல்லாக. அதனால் ரொம்ப ஆவரேஜ் தான் சொல்லலாம். சந்தான அண்ணனுக்கு வந்து இது புரியல. ஓகே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஆனால் பட் பெருசாக சந்தான அண்ணன் இது வரைக்கும் வந்த படம் மாதிரி இது இல்லை, ரொம்ப ஆவரேஜ் தான் சொல்லலாம். அவரது எலி காமெடி மட்டும் கொஞ்சம் நடுவில் நல்லா இருந்துச்சு. அவர் வர சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது சந்தான அண்ணனுக்குன்னு ஒரு பெரிய இது இருக்கும்ல, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக இல்லை. ஆனால் ஓகே, படம் ரொம்ப கேவலமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே, அவ்வளோதான். சரி, தேங்க்யூ. வேற யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு? மொட்டை ராஜேந்திரன் அவரோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ்லலாம் சந்தானம் ஃபீல் பண்ணுறாரோ இல்லையோ நாங்களாம் ஃபீல் பண்ணிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்த விதமாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் பேசின விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரிவ்யூவர்க்காக சப்போர்ட் பண்ணி எடுத்த டேரக்டருக்கு உண்மையிலே பாராட்டணும்.
ஓவரால் ஒரு ஒர்த் வாட்ச் ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் படத்திலே உட்காரவே முடியலடா, எஞ்சி வெளியே ஓடி வந்துடலாம்டா. ஆக்சுவலி படத்திலே சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த டைலாக போட்டுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. அதே நேரத்தில் ஆகும் பயங்கரமாக இருக்குடா, மாசாக இருக்குடா, ஒரு 10 டைம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்ல முடியாது. படம் ஒரு 1 டைம் வாட்சபிள், கண்டிப்பாக 1 டைம் பார்க்கலாம். எல்லாருமே உட்காந்தே பார்க்க முடியலங்கிற மாதிரிலாம் இருக்காது. கதை ஓரியன்டாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். காமெடியை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். காமெடி எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரியும். அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இந்த படம் தான் எனக்கு பொறுத்தவரை சந்தானம் சாரோடைய கவுண்டர் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத படம்னு சொல்ல முடியும். எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணியுமே சரி, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, ஹாரர் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. படம் டெக்னிக்கலாக செம்ம சவுண்டு. ஒரு ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு இருக்கும், அதில் லைட்ஸ் பண்ண விதமும் அதில் வந்து இந்த ட்ரோன் கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் அருமையான ஷாட்டு. மியூசிக் பொறுத்தவரை ஒரு படத்துக்கு, அதாவது ஹாரர் படத்துக்கு இது இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா மியூசிக். அந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னிருக்காங்க. ஆர்ஆர்லேருந்து ரீ ரெக்கார்டிங்லேருந்து டிஐலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தோம். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஒரு ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ளே நம்ம போய் தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயோ ஹாண்டடுக்குள்ளே போகிறானே என்ன ஆகுமோன்ற பயம் நம்மளுக்கு வரணும். ஹாண்டடுக்குள்ளே போகிறதே காமெடி. உன்னை ரிவ்யூவர் நான் உன்னை உள்ளே வர்றேன்னா டபக்குன்னு எஞ்சி உள்ளே நிற்கிறாப்புல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு ஒட்டலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். 1 டைம் வாட்சபிள், ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். 2.5 மணி நேரம் ஏதாவது போர் அடிக்குது அதில்? இல்லை, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நிறைய நம்ம வந்து கிறிஸ்பியாக போயிருக்கணும். 2 மணி நேரம் 13 நிமிஷம் போயிருக்குது. 1 மணி நேரம் 40 நிமிஷமே போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. ரெண்டாவது சந்தானம் சார் படத்தில் வந்து நம்ம உட்காரணும்னா ஹீரோயின் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. எப்போவுமே தேடி தேடி லட்டு மாதிரி போட்டுவாங்க. அந்த லட்டான பொண்ணை கூட என்ன செய்வாங்க, மூஞ்சியெல்லாம் கறியை பூசிட்டு பேயின்னு வச்ச பின்னாடி நம்ம அது என்னத்தை பார்க்குறது. யாஷிகா ஆனந்த் வந்து எந்த ஜானரில் படம் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜானரை கூட சரியாக யூஸ் பண்ணவே இல்லை. காமெடி மொட்டராஜேந்திரன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும், அவரு கூட சரியாக வந்து போர்ஷன் கொடுக்கல. ஏதோ மொட்டராஜேந்திரன் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு எலியும் மொட்டராஜனை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா கிளைமாக்ஸ், ப்ரீ கிளைமாக்ஸில் அந்த 2 நிமிஷம் தான் படத்தில் சிரிக்கிற மாதிரியே ஒழிய மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேகுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எடுக்க வந்ததை எடுத்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை.